அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். இப்போ இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட மறைஞ்சிக்கிட்டு வர்ற, இன்னும் சொல்லப்போனால் மறைந்தே போன நிறைய தமிழ் பாரம்பரிய விளையாட்டுக்கள் இருக்குதுங்க. பல்லாங்குழி, கல்லாங்காய், ஐந்தாங்கல், அஞ்சாங்கல்னு சொல்லுவாங்க, கண்ணாம்பூச்சி, நொண்டி, ஊஞ்சல், பாண்டியாட்டம், தாயம், எத்தனை விளையாட்டு இருக்குது தெரியுங்களா? அந்த பல்லாங்குழி விளையாடும்போது நம்மளுடைய அந்த எண்ணிக்கை, நம்ம அந்த 1 2 3 சொல்கிறோம் இல்லைங்களா, சின்ன வயசில் விளையாண்டோம்னா அந்த எண்ணிக்கை தெரிஞ்சுக்குவோம். எப்படி சிக்கனமாக இருக்கணும், நிர்வாகத்திறன், திறன் மேம்பாடுன்னு நிறையா விஷயங்கள் அந்த பல்லாங்குழி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குதுங்க. ஐந்தாங்கல் விளையாடி பார்த்துருக்குறீங்களா? கவனம், அந்த ஒரு கல் மேலே போய் அடுத்த கல் பிடிக்கிறதுக்குள்ள கவனம். ஊஞ்சல் விளையாடிருக்கீங்களா? ஊஞ்சலில் நிறைய விஞ்ஞான கருத்துக்களே இருக்குதுங்க. அதாவது ஊஞ்சல் விளையாடும்போது செரிமானம் சரியாக ஆகுதுங்களாம். அதே மாதிரி நேர்மறை எண்ணங்கள் வலுப்படுதாமா. நம்ம அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு மேலே அந்த 2 பக்கம் கைகளை பிடிச்சிட்டு ஆடும்போது கைகளுக்கு வலு உண்டாகுதுங்களாம். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் நான் நிறைய அர்த்தங்களை சொல்லிகிட்டே போகலாங்க. நம்மளுடைய பழமையான அந்த தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டில் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு அர்த்தம் இருந்ததுங்க. தாயம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? புத்திசாலினால தான் தாயம் சரியாக ஆட முடியும். என்னதான் அது தாயம் விழுகுதோ, 12 விழுகுதோ, 6 விழுகுதோ அது வேறு. ஆனாலும் என்ன போட்டால், எப்படி காய் நகர்த்துனா, வெட்டாமல் போனால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த மாதிரி இப்போ நம்மளால் ஏதாவது ஒரு விளையாட்டு சொல்ல முடியுங்களா? கண்களுக்கும் காதுகளுக்கும் தேவையற்ற தீமையான பல விஷயங்களை தாங்க நம்ம இப்போ கற்றுக்குறோம். என்னமோ ஃபயர் என்னமோ சொல்லுவாங்களே, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் தாங்க நிறையா வந்திருக்குது. இதனால் ஏதாவது பலன் உண்டான்னு சொல்லுங்கள். கண்களும் காதுகளும் பயனற்று போகிறது தாங்க நமக்கு கிடைக்கிற பலன். அதனால் குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, பெரியவங்க குழந்தைங்களுக்கு உட்காந்து கற்றுக் கொடுங்க. நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு டிவி சீரியலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தை நம்ம சொல்கிறத கண்டிப்பாக கேட்காதுங்க. நம்ம அந்த குழந்தை என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செயலாக செஞ்சால் மட்டும்தாங்க அந்த குழந்தை நம்ம சொல்கிறத கேட்கும். தயவு செய்து நம்மளுடைய தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுக்களை கொண்டுட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு, தற்கால குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.